விஜய்க்கு தான் முதல்வர் சீட்டா? சங்கீதா அவங்களோட சேர்ந்து பதவியேற்க போறாரா? செய்திகள் வெளியாகிறத தொடர்ந்து ரசிகர்களும் தொண்டர்களும் ரொம்ப உற்சாகமா இருக்காங்க. என்ன நடந்துச்சுன்னு வாங்க பார்க்கலாம். தமிழக சட்டசபை தேர்தல்ல நடிகர் விஜய் அவருடைய தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை பிடிக்கும்னு ஜோதிடர்கள் எல்லாம் கணிச்சிருக்காங்களாம். இதனால சமூக வலைதளங்கள்ல எல்லாருமே விஜய் அவர் தான் முதல்வர் அப்படிங்கிற மாதிரி நிறைய புகைப்படங்களை கிரியேட் பண்ணி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. மே 4ஆம் தேதி அவர் அரியணை ஏறுவது உறுதின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. தமிழக சட்டசபை தேர்தல் வாக்குப்பதிவு முடிஞ்ச ஒட்டுமொத்த மாநிலமும் மே 4ஆம் தேதி வெளியாகவிருக்கு. அதாவது ஓட்டோட முடிவுகள். அரசியல் களம் ஒரு புறம் இருக்க, மறுபுறம் ஜோதிட உலகம் விஜய் அவர் தான் வெற்றி கழகம் தான் ஜெயிக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் அரியணை ஏறுவது உறுதி அப்படின்னு பல ஜோதிட நிபுணர்கள் அடிச்சு சொல்ல தொடங்கிட்டாங்க. தேர்தலுக்கு பிந்தைய சில நம்பகமான சர்வே படி விஜய் அவர் கட்சி சுமார் 15-30% வரையிலான வாக்குகளை கவர்ந்திருக்கிறதா தெரிய வந்திருக்கு. பாரம்பரிய கட்சிகளான திமுக மற்றும் அதிமுக இணையா பல தொகுதிகள் விஜய் அவருக்கு கடுமையான போட்டியை கொடுத்திருக்காராம். குறிப்பா சுமார் 100 தொகுதிகள் வர தமிழக வெற்றி கழகம் கைப்பற்ற வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அரசியல் வட்டாரத்தை இது ரொம்பவே பயத்துல ஆழ்த்தியிருக்கு. பிரபல ஜோதிடர் செல்வி அவர் கூட விஜய் அவர் ஜாதகத்தை ஆய்வு செஞ்சப்ப விஜய் அவர் கண்டிப்பா நீச்சபங்க ராஜயோகம் இருக்கு, உச்ச கட்டத்துல இருக்கிறதா சொல்லியிருக்காரு. அதனால அவருக்கு இந்த வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஒருத்தர் சாதாரண நிலையில இருந்து மிக உயர்ந்த அதிகார பதவியில அமர்த்தும் வலிமை இந்த யோகத்துக்கு இருக்கு. சில பேருக்கு இளமையிலேயே வரும், சில பேருக்கு 52 வயசுக்கு அப்புறம் அசுர பலத்தை தரும். இப்ப விஜய் அவருக்கு அந்த அதிர்ஷ்ட காலகட்டம் வந்திருக்கு. அன்று நாடே எதிர்பார்க்காத ஒரு முடிவு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. விஜய் அவருக்கு இந்த வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பிரபல ஜோதிடர்கள் நிறைய பேர் இதை கணிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் முடிவுகள் வராம எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொன்னாலும் விஜய் அவருக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதா தான் தகவல் வெளியாக இருக்கு. பதவி யோகத்தை உறுதிப்படுத்தும் விதமா கிரக நிலைகள் விஜய் அவருக்கு இப்ப வலுவா இருக்காம். அது மட்டும் இல்லாம விஜய் அவருக்கு நிறைய ரசிகர்கள், அது மட்டும் இல்லாம நிறைய மக்கள் கூட ஆதரவு கொடுத்திருக்காங்க. அரசியல் நோக்கர்கள் விஜய் அவருடைய வருகை வாக்கு வங்கியை சிதைச்சிருக்கிறதா கருதினாலும் ஜோதிடர்கள் இது ஒரு புதிய உருவாக்கம்னு சொல்றாங்க. ஜோதிட கணிப்புகள் உண்மையானா தமிழக அரசியல்ல விஜய் அவருடைய சகாப்தம் மே 4ஆம் தேதியில இருந்து முறைப்படி தொடங்கும். சர்வேக்கள் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா விஜய் அவருக்கு 100 தொகுதிகள் பக்கம் கிடைக்கும்னு சொல்லுது. ஆனா உண்மையா என்னங்கிறத பொறுத்திருந்து பார்த்தாதான் தெரியும். நிச்சயமா அவர் ஜெயிச்சா சங்கீதா அவங்களோட சேர்ந்து இந்த பதவியை ஏற்பாரு. கண்டிப்பா குடும்பத்தை விட்டு பிரிய மாட்டாரு அப்படின்னு எல்லாம் கூட சொல்றாங்க. ஆனா என்ன நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து பார்த்தாதான் தெரியும். விஜய் அவர் ஜெயிக்க போறாரா இல்ல வேறு கட்சிகள் ஜெயிக்க போகுதா அப்படிங்கிறது மே 4ஆம் தேதி தெரிஞ்சாலும் 29ஆம் தேதியில இருந்து இந்த கருத்து கணிப்புகள் யார் அதிகமான வாக்குகள் வாங்கியிருக்காங்கன்னு செய்திகள் வெளியாக வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் இது போல சினிமா அரசியல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.